வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழில் யூனிட் 1ல் இருக்கிற எதிர்ச்சொல் அப்படிங்கிற தலைப்பு தான். ஓகேவா? எதிர்ச்சொல் அப்படிங்கிறது 2 இடத்துல வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எதிர்ச்சொல்லை வந்து பேசிக் லெவலில் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்கலாம். இதே இது இன்னும் ரொம்ப டீப்பாக ரொம்ப டஃப்பான லெவலில் எதிர்ச்சொல் எப்படியெல்லாம் வரும்ன்றத நம்ம யூனிட் 2ல் அந்த தலைப்பு வர்ற இடத்துல நம்ம வந்து இதை வந்து நம்ம இன்னும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எதிர்ச்சொல் அப்படிங்கிற தலைப்புக்கான ஒரு 40-50 கொஷின்ஸை வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷனோட கொடுக்குறேன். ஆன்சரை வந்து நீங்கள் முடிஞ்சால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆல்ரெடி நான் ஜிகேல 120 லெசன்ஸ்க்கான ஒன்லைனர் கொஷின்ஸும் தமிழில் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒன்லைனர் கொஷின்ஸும் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் மந்த்லி 100 கொஷின்ஸ் ஒன்லைனராக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறோம். அதனால் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஓகே, எப்பயும் போல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிற ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மோட்டிவேஷனல் வாட்டர் பாட்டில். மோட்டிவேஷனல் வாட்டர் பாட்டில்னால் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக மோட்டிவேஷனல் நீங்கள் இந்த மாதிரி நேம் போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த வாட்டர் பாட்டில் வரும். அதுக்காக தான் நான் அதே பேரே கொடுத்துருக்கேன். இது என்னென்னா 2 லிட்டரு அபவ் 2 லிட்டருக்கு மேலே உங்களுக்கு எல்லா இதுலேயுமே கிடைக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் சம்மர் டைம் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து ரொம்ப படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தவே மறந்துடுவோம். அதனால் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் கண்டிப்பாக உங்களோட டேபிளில் இருக்கணும். ஏன் இந்த பாட்டில் தான் வாங்கணுமா மேடம் அப்படின்னா, இல்லை நீங்கள் எந்த பாட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். பட் இது வாங்கும்போது என்னென்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து இதில் பாருங்கள், ஸ்டார்ட் குட் மார்னிங் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ஒரு 9 AM டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப். 9 o'clock இது வரைக்கும் இருக்கிற தண்ணியை நீங்கள் குடிச்சு முடிக்கணும். அடுத்து 11க்கு பாருங்கள், கீப் ட்ரை கோ, நல்லா குடிச்சிருக்கீங்க, ஓகே அடுத்து போங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் இருக்கும். அதுவும் அடுத்து 3 மணிக்குள்ளே இவ்வளோ தண்ணியை குடிச்சு முடிக்கணும், அடுத்து 5 மணிக்குள்ளே இவ்வளோ தண்ணியை குடிச்சு முடிக்கணுன்ற மெஷர்மெண்ட் நம்மளுக்கு அதில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கிட்ஸுக்கு, உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா இதை வச்சு அவங்க தண்ணி குடிக்காதவங்களுக்கு வந்து குடிக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வரும். இந்த மாதிரி மிரர் பேட்டர்ன்லேயும் இருக்குது, ஃபுல் மிரர் ஃபினிஷிங்லேயும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கலராகவும் கிடைக்குது. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வேர்ட்ஸு ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த வாட்டர் பாட்டில்லேயும் உங்களுக்கு பிடிச்ச குக்கும்பர், லெமனோ இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸோ எது வேணாலும் நீங்கள் அதில் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அந்த வாட்டரை வந்து நீங்கள் குடிச்சிட்டே இருக்கும்போது இன்னும் ரெஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அதனால் எப்பயுமே உங்கள் கையில் இருக்க வேண்டியது ஒரு வாட்டர் பாட்டில். அது இந்த மோட்டிவேஷனல் வாட்டர் பாட்டிலாக இருந்தால் பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை வச்சு தான் யூஸ் பண்ணி தான் படிக்கும்போது ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கும் ரெஃபர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக தேவையானதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, மறுபடியும் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்ச்சொல் அப்படின்றது பார்க்க போகிறோம். எதிர்ச்சொல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அடக்கம் என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல் எது? சரியான எதிர்ச்சொல் எது அப்படின்னா அடக்கம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கே தெரியும். ஆன்சர் வந்து வீரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறவழி என்பதற்கான எதிர்ச்சொல். அறவழியில் போகணும் அப்படிங்கிறது, அப்போ நல்ல வழியில் போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? கேடு வழி, அதாவது கெட்ட வழி, தவறான வழி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3வது கொஸ்டின், உறுதி என்பதற்கான சரியான எதிர்ச்சொல். உறுதி அப்படிங்கிறதுக்கான சரியான எதிர்ச்சொல் அப்படின்னா தயக்கம். உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்ற அதில் கொஞ்சம் இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா தயக்கமாக நம்ம சொல்லுவோம். ஓகேவா? உயர்வு என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன? உயர்வுனா தாழ்வு. இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு டாபிக்னால இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லா தலைப்புலையும் நீங்கள் பேசிக் கொஸ்டினும் தெரிஞ்சிருக்கணும், டஃப் லெவல் கொஸ்டினும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், இப்போ தமிழில் 100 கொஸ்டின்னா 30 ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 கொஸ்டின்ஸ் 33 கொஸ்டின் வந்து பேசிக்காக இருக்கும், 33 கொஸ்டின் மீடியமாக இருக்கும் ஆவரேஜாக, 33 கொஸ்டின் ரொம்ப டஃப் லெவலில் இருக்கும். இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க 3ஆ. அப்போது எந்த தலைப்புல இருந்து ஈஸியானது எடுப்பாங்க, எந்த தலைப்புல இருந்து டஃப்பானது எடுப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது.
அப்போ ஒவ்வொரு தலைப்புக்கும் பேசிக் லெவல்லேருந்து இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு நீங்கள் நினைக்காம அதையும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். பேசிக் லெவல்லேருந்து டஃப் லெவல் வரைக்கும் போகணும். இந்த எதிர்ச்சொல் அப்படிங்கிற தலைப்பு வந்து 2 இடத்துலையும் இருக்கிறதுனால நான் இங்கே பேசிக் லெவலில் இருக்க கொஷின்ஸை கவர் பண்ணிவிட்டு அடுத்து யூனிட் 2ல் வரும்போது உங்களுக்கு இன்னும் டஃப் லெவலில் திருக்குறள்ல இருந்து இதுலலாம் எதிர்ச்சொல் எப்படி வரும், ரொம்ப இலக்கணங்கள்ல இருந்தெல்லாம் எதிர்ச்சொல் எப்படி வரும்ன்றதை நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். 5th கொஸ்டின் பாருங்க, வலிமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். வலிமை, இப்போ நம்ம சோம்பல், சோர்வு எல்லாமே வருமே, அதையே இருக்கும். ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது 4மே கரெக்ட் மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அந்த 4ல் எது ரொம்ப பெஸ்ட்டாக அதுக்கு பொருந்துதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஆன்சர் வலிமை அப்படிங்கிறதுக்கு பலவீனம். 6th கொஸ்டின், உண்மை என்பதற்கு நேரான எதிர்ச்சொல் அப்படின்னா பொய் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். 8th கொஸ்டின், உயிர் என்பதற்கான எதிர்ச்சொல். உயிரோடு இருக்கிறது அப்படின்னா அடுத்து மரணம், மரணிக்கிறது தான் அதுக்கு வந்து எதிர்ச்சொல். லைவ் அலைவ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. 9th கொஸ்டின் பாருங்க, இயல்பு என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இயல்பு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்லுவான் பாருங்க, இயல்பாக இருக்கிறது, இயற்கையா, செயற்கையாக இருக்குதுன்னு சொல்லலாம். இயல்பு அற்றதாக இருக்குன்றதையும் சொல்லலாம். இயல்பா இல்லாமல் விசித்திரமாக இருக்கே அப்படின்னும் சொல்லலாம். இயல்பா இல்லாமல் புதுமையாக இருக்கே அப்படின்னும் சொல்லலாம். அப்போது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இந்த மாதிரி 4மே இப்போ ஏன்னா தமிழில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இல்லை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்ச்சொல் வந்து நிறைய இருக்கலாம். அப்படி 4மே சரியாக கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் அனைத்தும் சரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். 10th கொஸ்டின் பாருங்க, சுகம் என்பதற்கான எதிர்ச்சொல். சுகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு துன்பம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும். ஓகேவா, வேதனை அப்படிங்கிறதும் இருக்குது, ஆனால் சுகம்ன்றதுக்கு சரியான சொல் துன்பம். 11th கொஸ்டின், அறம் என்பதற்கான எதிர்ச்சொல். அறம் அப்படின்னா என்னது, அறம்னா நல்ல ஒழுக்கங்கள், நல்ல விஷயங்கள். இதை பாருங்க, கீழே கொடுத்துருக்க பாருங்க, அறம் அப்படின்னா நல்லொழுக்கம், புண்ணியம், தர்மம், நீதி. இந்த 4ஐயும் நம்ம சொல்லலாம். ஓகேவா, பாருங்க இங்கே இருக்கிற 4ம் கீழே இந்த இதில் கொடுத்துருக்கேன். நல்லொழுக்கம் சொல்லலாம், புண்ணியம் சொல்லலாம், தர்மம் சொல்லலாம், நீதின்னு சொல்லலாம். இந்த 4மே மீனிங்காக நான் சொல்கிறேன். அப்போது இதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும், தீமையும் வரலாம், பாவமும் வரும், அறம் மரம் அப்படின்னு வருது, தீயொழுக்கம்னு வருது. அப்போ அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 12வது கொஸ்டின், அன்பு என்பதற்கான எதிர்ச்சொல். அன்பு செலுத்துறது அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும், வெறுப்பை காட்டுறது. ஓகேவா, அப்போ வெறுப்பு. இப்போ பகைன்றது, பகைன்றதும் ஆப்ஷனில் இதில் இருக்குது, வருமாண்டா இல்லை, அன்பு செலுத்துறது வேற, அதாவது நட்புக்கு தான் பகை வரும். ஓகேவா, உறவுன்றதுக்கு சண்டை வரலாம். ஓகேவா, சிரிப்பு கோபம் அப்படி வரலாம். ஆனால் அன்புக்கு கரெக்டான எதிர்ப்பதம் வெறுப்பு தான். அடுத்தது 13வது கொஸ்டின், ஓய்வு என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன பாருங்க. ஓய்வுக்கு பதில் வந்து எதிர்ப்பதம் வந்து உழைப்பு. ஏன்னா ஓய்வுனா ரெஸ்ட்டில் இருக்கிறது. ஓகேவா, களைப்பாக இருக்கிறது இல்லை, டயர்டாக இருக்கிறது இல்லை, ரெஸ்ட்டில் இருக்கிறது. அப்போ அதுக்கு உழைக்கிறதா வந்து எதிர்ச்சொல்லாக இருக்கும். ஏன்னா உழைப்புன்றது வேலை, இயக்கம், ஓய்வில்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் உழைப்பு. 14வது கொஸ்டின், விழிப்பு என்பதற்கான எதிர்ச்சொல். விழிப்பு அப்படிங்கிறதுக்கு விழிக்கிறதுக்கு, காலையில் எழுந்திரிச்சு கண்ணை விழிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும், தூக்கம். ஓகேவா, அடுத்தது 15வது கொஸ்டின், எதிர்நோக்கு என்பதற்கான எதிர்ச்சொல் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, எதிர்நோக்கு, பின் செல்லல், அலட்சியம், திரும்புதல், புறக்கணிப்பு. ஓகேவா, எதிர்நோக்கி இருக்கிறது, வர்றது, ஃபியூச்சரு. இப்போ அதுக்கு எதிர்ப்பதம் என்னவா இருக்கும், திரும்புதல். சாரி, அல்லாததுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்படி பார்க்கும்போது அலட்சியம் இல்லாட்டி புறக்கணிப்பு தான் வரும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று இதுக்கு ஆன்சராக வரும். மார்க் பண்ணிக்கோங்க அதை மட்டும். நெக்ஸ்ட் பாருங்க, 16th கொஸ்டின், அருகே என்பதற்கான எதிர்ச்சொல். அருகேனா தூரம். 17வது கொஸ்டின், தூய்மை என்பதற்கான எதிர்ச்சொல். தூய்மை அப்படின்னாலே என்னது, சுத்தம் சொல்லலாம். அப்போ அசுத்தம். ஓகேவா, தூய்மை அப்படிங்கிறதுக்கு தூய்மை இன்மைன்னு சொல்லலாம், அசுத்தம்னு சொல்லலாம், மாசடைதல்னு சொல்லலாம், கரைபடுதல்னு சொல்லலாம், அசுத்தமான நிலைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வர எல்லாமே
தூய்மைக்கு எதிர்ச்சொல்லா வரும். இது எல்லாமே கீழ குடுத்துருக்கிறது எல்லாமே தூய்மைக்கான எதிர்ச்சொற்கள்ல வரும். 18வது கொஸ்டின். தொடக்கம் என்பதற்கான எதிர்ச்சொல். தொடக்கம்னா முடிவுன்னு சொல்லலாம். தொடக்கம் இறுதின்னு சொல்லலாம். தொடக்கம் நிறைவுன்னு சொல்லலாம். அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. 19வது கொஸ்டின். அளவுக்கு மீறியது என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா, அளவுக்கு மீறின்ட்டாலே என்னது? அதுக்கு எதிர்ச்சொல் அளவானது. அப்படிதான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கணும்னு. ஓகே. அடுத்து 20வது கொஸ்டின். ஆரம்பம், முடிவு. இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இதே உறவுடன் பொருந்தும் ஜோடி எது? ஆரம்பம், முடிவுன்ற மீனிங்கை குறிக்கிற மாதிரி கீழே ஒரு பேர் இருக்கு. அது எது? வெற்றி தோல்வி வருமா? நாள் இரவுன்னு வருமா? உயர்வு தாழ்வுன்னு வருமா? இல்ல. ஆரம்பம் முடிவுண்டா பிறப்பு மரணம். ஆரம்பம்ன்றது பிறப்பாவும், முடிவுன்றத மரணமாவும் நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 21வது கொஸ்டின் பாருங்க. சிறப்பு என்பதற்கான எதிர்ச்சொல். சிறப்பான அப்படின்னா ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? சாதாரணம். சாதாரணமா அப்படின்றது தான். 22வது கொஸ்டின். ஒல்கா என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல்லை தேர்க. ஒல்கான் வந்துட்டா ஒல்கும் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். இதில் வந்து போல்டு பண்ணியிருக்கேன் லெட்டர்ஸ் எல்லாம், ஆன்சரை அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்மை என்னும் சொல்லின் சரியான எதிர்ச்சொல். அண்மைனா பக்கத்தில், அருகாமைன்ற அர்த்தம். அருகாமைன்றது மீனிங், பக்கம், அதெல்லாம். சேய்மை அப்படிங்கிறது தான். ஓகேவா? அண்மைன்றதுக்கு தொலைவுன்றதும் நம்ம சொல்லலாம். பட் அண்மைக்கு டைரெக்டாக எதிர்ச்சொல்னு சேய்மை தான் சொல்லணும். 24வது கொஸ்டின். வற்றாத என்ற சொல்லிற்கு இணையான எதிர்ச்சொல் தேர்க. வற்றாதன்னு வந்துட்டா வற்றும் அப்படிங்கிறது தான். 25வது கொஸ்டின். இன்பம் என்பதற்கு பொருத்தமான சொல் துன்பம். 26வது கொஸ்டின். அதிசயம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அதிசயமான, வித்தியாசமான, விசித்திரமான. இது எல்லாத்துக்கும் என்ன சொன்னோம்? இயல்புன்றது தான் எதிர்ச்சொல்லா இருக்கும். 27வது கொஸ்டின் பாருங்க. இயற்கை உணவுகள் உடலுக்கு நன்மை தரும். செயற்கை உரங்கள் தீமை தரும். இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டுக்கான எதிர்ச்சொல் எது? அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது செயற்கைன்றது. அப்போ இதுக்கான எதிர்ச்சொல் எது? இயற்கை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதிலிருந்து பிக் பண்ணி நம்மளை எழுத சொல்லுவாங்க. அன்பு இருக்கும் இடத்தில் பகை இருக்காது. கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல்லை தேர்க. அங்கேயே அவங்க ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அவங்களே இப்படி கொடுத்தும் கேட்கலாம். இல்லை டேஸ் இருக்கும் இடத்தில் பகை இருக்காதுன்னு போட்டு அந்த பகைக்கான எதிர்ச்சொல்லை அந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பகைனா அன்பு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 29வது கொஸ்டின். பொருத்தமான எதிர்ச்சொல் இணையை தேர்ந்தெடுக்கவும். அகநகர், புறநகர், இம்மை, மறுமை. இம்மைனா என்னது? இந்த இந்த பிறவி. மறுமைனா அடுத்த பிறவி. ஆதி, அந்தம். ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. ஓகேவா? அகநகர்னா உள், சிட்டிக்கு உள்ள, புறநகர்னா வெளியேன்ற மாதிரி. ஓகேவா? அப்போ இதுல எது வந்து கரெக்டா வந்து ஆப்போசிட்டா அமைஞ்சிருக்குன்னா 3மே அமைஞ்சிருக்கு. அப்போ மேற்கண்ட அனைத்தும் சரிங்கிறது தான் சரியான விடை. பின்வரும் வாக்கியத்தில் அமைந்துள்ள முரண், அதாவது முரண் வார்த்தைகளை கண்டுபிடின்னு கேட்பாங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த இதை கொடுத்துருக்கேன். முரண் அப்படின்னு கொடுத்தாலும் அது எதிர்ச்சொல் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? முரண் வார்த்தைகள். முரணான இணையை கண்டுபிடிக்கணும். வெற்றியும் தோல்வியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். இதில் பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. நாணயம் பக்கம்ன்றதெல்லாம் ஆப்போசிட் கிடையாது. இரு பக்கம்ன்றதெல்லாம் ஆப்போசிட் கிடையாது. வெற்றி நாணயம், வெற்றி தோல்வின்றது தான் ஆப்போசிட். அப்போ இந்த மாதிரி கூட செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. 31வது கொஸ்டின். காலத்தை வீணாக்காமல் விரைவாக செயல்படு. மெதுவாக செல்பவன் இலக்கை அடைய மாட்டான். இவ்வாக்கியத்தில் விரைவாக என்ற சொல்லிற்கு நேரான எதிர்ச்சொல் எது? அதிலே கொடுத்துருவாங்க. மெதுவாக செல்பவன். அப்போ விரைவாகன்றதுக்கு மெதுவாக. இப்போ காலதாமதமாக, துரிதமாக, இப்படிலாம் இருக்குது. காலதாமதமாகன்ற வார்த்தை இந்த இதில் இல்லை இல்லையா? அப்போ மெதுவாகன்றது தான் இந்த சென்டென்ஸில் இருக்குது. அப்போ அதைத்தான் நம்ம எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் பேட்டர்னில் எப்படி கேட்பாங்க?
மேட்ச் த ஃபாலோவிங் பேட்டர்னில் கேட்டால் எப்படி பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அடக்கம், அடக்கத்துக்கு எதிர்ச்சொல் என்னது? வீரம். அமைதிக்கு எதிர்ச்சொல் கலகம். அறம், அறத்துக்கு எதிர்ச்சொல் பாவமே தான். அன்புக்கு எதிர்ச்சொல் வெறுப்பு தான். டைரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரி வர்றதே பாருங்க, ஏவுக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் ஆப்ஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க, கீழே வந்து ஏவுக்கு 2, 3ன்னு மார்க் பண்ணும்போது தப்பாக பண்ணிடுவீங்க. அதை கவனமாக பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங் பேட்டர்ன்லேயே ஒரு 7 8 பார்க்கலாம். பொறுத்துக. அடுத்தது பாருங்க, சுகம். சுகம்னா ஆப்போசிட் துன்பம். உயர்வு தாழ்வு. வெற்றி தோல்வி. தூய்மை அசுத்தம். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓய்வு உழைப்பு. விழிப்பு தூக்கம். வலிமை பலவீனம். உண்மை பொய். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியாச்சு. நீங்கள் அதை அது மாற்றிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 35வது கொஸ்டின். தொடக்கம் மரணம். சாரி, தொடக்கத்தை எதோட கம்பேர் பண்ணுவோம்? நம்ம ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ தொடக்கத்துக்கு ஆப்போசிட் என்ன வரும்? இறுதி. உயிர் மரணம். மேல் கீழ். அருகே தூரம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே நேருக்கு நேராகவே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன் 1 ஏ தான் வந்து 1 2 3 4 இருக்கு. அப்போ அதுதான் சரியான விடை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 30 35 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் ஒரு 3 4 பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு பேசிக் பேட்டர்ன் கொடுத்துட்டேன். இதை நல்லா இந்த மாதிரி இருக்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அடுத்த லெவலில் வரும்போது நம்ம இந்த இதை வந்து ஃபுல்லாக தெளிவாக நம்ம இதுலேயே இன்னும் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க, எந்த மாதிரி கஷ்டமான வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் அடுத்த யூனிட் 2ல் வர எது சொல்ல பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கீழே நம்மளோட ஆப் மொபைல் அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் ஜஸ்ட் 500 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா தமிழ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் புக் பிடிஎஃப், ஒன்லைனர் பிடிஎஃப், இப்படி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.